வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் வேந்தன். என் பேக்ரவுண்ட் வந்து ஐடி அண்ட் ரீட்டைலிங். நான் ஹரோ யுனைடெட் கிங்டம்ல இருந்து கதைக்கிறேன். ஒவ்வொரு எல்லா செமினார்லையும் நான் சொல்லுவேன், கீப் யோர் மைண்ட் ஓப்பன். அதுக்கு ஒரு கதை சொல்லுவேன். இன்றைக்கு டைம் சரியான ஷோர்ட்டாக இருக்கிறபடியா நான் குயிக்கா என் டெஸ்டிமோனியில் சொல்றேன். மற்றது எப்படியும் ஒரு அல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று இருக்கும். உங்களோட சொத்துக்களையோ உங்களுடைய டார்கெட்டையோ, நீங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு டார்கெட் இருக்கும், அதை அடையிறதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கும். அதுதான் நான் D1 ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணும்போது என் கண்ணுக்கு பட்டது. அதே மாதிரி D1 அதுல இருந்து தவறவும் இல்லை. இப்ப உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து தந்திருக்கேன்னா அது ஒவ்வொன்றா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப்க்கு கிரிப்டோ கரன்சி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அதுண்ட உள்ளடக்கம் என்னன்னா ஒரு பண்டமாற்று. உலகத்துல பண்டமாற்றால்தான் நாங்க வியாபாரங்கள் செய்த நாங்கள். எந்த வீட்டுல ஒரு மாடு இருந்தா பக்கத்து வீட்டுல 5 கோழி இருக்கும், அதை நாங்கள் பண்டமாற்று செய்து கொள்ளும். பார்ட்டர் சிஸ்டம் என்று சொல்றது. சோ இல்லையே நாங்க தான் நிர்ணயிக்கிறோம், அங்க சென்ட்ரலா ஒருத்தரும் இல்லை. அந்த வியாபாரம் வந்து ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிருக்க, எஸ் ஆப்வியஸ்லி ஒரு மாட்டை கேரி பண்ணி கொண்டு போறது அவ்வளவா கஷ்டம். ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொண்டு போறது. அப்ப ஒரு இலகுவாக்குறதுக்காக, அதாவது வியாபாரங்கள் பண்டமாற்றங்களை இலகுவாக்குறதுக்காக கண்டுபிடிச்சதுதான் கோயின்ஸ். கோயின்ஸ் வர முதல் கோல்டு வச்சும் செய்து பார்த்தவே. கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு. இந்த கோல்டை வழியா யோசிச்சு, கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை தான் நாங்க மாத்திக்கொள்றோம். அந்த வேல்யூவை நான் கூட மாத்திக்கொள்ளலாம். இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி இதுக்கு இதுதான் வேல்யூ வேண்டாம், இதுதான் வேல்யூ. இதுக்கு பிறகு காயின்ஸ் வந்தது ஈஸி ஆக்குறதுக்கு. அதுக்கு பிறகு ஆள்கள் வந்துச்சு. ஒரு 1000 ரூபாய் தாள, 5000 10,000 ரூபாய் தாள 50 பவுண்ட்ஸ் நோட் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அது வேல்யூ 50 பவுண்ட்ஸ் இல்ல. அது நிர்ணயிக்கப்படுறது ஒரு சென்ட்ரல் பேங்க், சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்ணயிக்கிறது. இது 50 பவுண்ட்ஸ். அப்ப எங்களுக்கு அது ஈஸியா வந்துட்டு அதை கொண்டு போய் சாமான்கள் பண்றது, கடன் அடைக்கிறது, அது ஒரு ஈஸியா வந்துச்சு. அதுக்கு பிறகு வந்தது பிளாஸ்டிக் கார்டு. இப்ப விசா கார்டு, கிரெடிட் கார்டு, அங்க ஒரு வேல்யூ இல்ல. நாங்க அந்த கார்டுக்கு ஒரு வேல்யூ இல்ல. ஆனா எங்கள்கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல எங்கட காசு இருக்கு, அதை இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்றோம். அதுக்கு அடுத்ததா இன்டர்நெட் ரெவல்யூஷன் வந்துச்சு. இன்டர்நெட் ரெவல்யூஷன் வந்தோடனே இப்ப இன்டர்நெட்டுக்குள்ளாரையே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பேபால் இருக்கு. இப்ப ஈவன் உங்களோட போன்லயே நீங்க பே பண்ணலாம், போனாலேயே பே பண்ணலாம். ஏன்னா உங்களோட போன்ல இன்டர்நெட் இருக்கு, இட்ஸ் ஸ்மார்ட் போன். அப்ப எங்களுக்கு இனிமேல் இந்த காயின்ஸ், கேஷ் அதுகளோட தேவையில்லை. அதுக்கு அடுத்ததா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி எல்லாருக்கும் தெரியும். 2008 இந்த இலகுவாக்குறதுக்கு மட்டும் இல்ல, சென்ட்ரலா ஒரு பேங்க்லயோ இதுலயோ தங்கி இருக்க கூடாது உருவாக்கப்பட்டதுதான் கிரிப்டோ கரன்சி. 2008 நடந்த பைனான்சியல் கிரைசிஸால எல்லாரும் காசு இழந்தவையல், பேங்க் கிட்ட தாங்கள் போட்டு வைத்திருந்த காசையே இழந்து போனவையல், பேங்க்ஸே பேங்க்ரப்சி அடிச்சவை. அப்ப அது ஒரு அல்டர்னேட்டிவ் மெத்தடா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் கிரிப்டோ கரன்சி. இப்ப பாருங்க, கிரிப்டோ கரன்சி வந்து யாரும் ஓன் பண்ணல, நீங்க தான் ஓன் பண்றீங்க. அதுக்கு ஒரு விலை வந்து சென்ட்ரலா யாரும் நிர்ணயிக்கவும் இல்லை, பேர் சேர்ந்து நிர்ணயிக்கணும். அப்ப இந்த பார்ட்டர் சிஸ்டம், இந்த பண்ட மாட்டுக்கு நாங்க திருப்பி போறோம். ஏன்? இப்ப எங்களுக்கு இலகுவாச்சு. ஒரு மாடு பே பண்ற மாதிரி கிரிப்டோ கரன்சிய நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் இதுல பிட்காயின், எத்தீரியம் வச்சுக்கொண்டு இருக்கு. சோ எல்லாரும் இந்த பழைய இதுக்கு போயிடும். அதுதான் இப்ப உலகத்துல நடக்கிற ரியாலிட்டி. சோ முதலாவது கண்டுபிடிக்கப்படுறது பிட்காயின். பிட்காயின் 2008 அதுக்கு ஒரு சென்ட். இப்ப வந்து $1000. ஒரு சென்ட்டுக்கு நீங்க $1 வேண்டி இருந்தீங்க என்றால், உங்களுக்கு அது தெரிந்து வேண்டி இருந்தீங்கள் என்றால் இத்தனை பிட்காயின் வேண்டியிருப்பீர்கள்? 100 பிட்காயின் வேண்டியிருப்பீர்கள். $1 100 பிட்காயின் வேண்டி இருப்பீர்கள். இப்ப அந்த 100 பிட்காயின் வேர்த் இப்ப எவ்வளவு யோசிச்சு பாருங்க. You are $1 million worth. கிரிப்டோ கரன்சியை பற்றி கணக்கு கதைக்கலாம். பிட்காயின் உருவாக்கப்பட்டது வந்து ஒரு ரியல் கரன்சியை ரிப்ளேஸ் பண்றதுக்காக. பிட்காயின் மைன் பண்ணப்பட்டது 2008. சோ இட்ஸ் நாட் கண்ட்ரோல் பை ஒரு ஆள்ல தங்கி இல்ல. இது உருவாக்கப்பட்டது ஒரு பிளாக் செயின் என்ற ஒரு டெக்னாலஜியால. சோ இந்த பார்ட்டர் சிஸ்டம், இந்த மாற்ற ரிப்ளேஸ் பண்ண வாரதுதான் இப்ப வர கிரிப்டோ கரன்சிகள்.
blockchain என்று நான் சொன்னது ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்ப்போம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் blockchain என்றா என்னன்னு. இதுதான் இப்ப முக்கியமா ஒரு ஹாட் நியூஸா உலகளாவிய ரீதியில பரவி கொண்டு வர ஒரு டெக்னாலஜி. Open button Vicky. Sorry. You need to click on play. It's no audio, but no sound when then. எனக்கு அந்த ஆப்ஷன் காட்டுது இல்ல, அதான் நான் பார்க்குறேன். 1 செகண்ட். எனக்கு யூஸ் கம்ப்யூட் ஆப்ஷன் காட்டுது இல்ல. ஓகே. When you want to buy something normally, using your normal bank card, this is what happens. I give my card details to the shop asks the bank if I'm good for the money. The bank checks its records to see if I've got enough in my account. If I do, it lets the shop know. It updates its records to show the movement of money from my account to the shop's. Oh, and it takes a little cut for its trouble. Now, if you wanted to remove the bank from that system, who else would you trust to keep those records and not alter them or cheat in any way? Well, I wouldn't trust you. I wouldn't trust you. In fact, I wouldn't trust any single person, but I might trust everyone. The idea is you don't have a central record of transactions. Instead, you distribute many copies of this ledger around the world. Each owner of each copy records every transaction. So, to buy something using cryptocurrency, I give the shop my details. The shop asks all the bookkeepers if I'm good for the money. The bookkeepers all check their records to see if I have enough. If I do, they tell the shop, and then all update their records to show the movement of money. So there's no way that a forged transaction can make it in. If I try to alter a ledger, it won't match all of the other copies, and it gets rejected. And one of them, at random, will be given a reward of some newly created cryptocurrency. This is how cryptocurrencies work. And remember, all of these bookkeepers, all of these ledgers, they're not actually people, they're computers. Lots of computers. So the cryptocurrency in ஒரு சின்ன introduction தான், mainly about blockchain technology. இப்ப நீங்க பார்த்தீங்களா தெரியும், அந்த கணப்பேர் இருந்து அந்த லெஜர்ஸ் எல்லாரும் கீப் அப் பண்ணினா இட்ஸ் நாட் பர்சன்ஸ், இட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அங்க செக்யூரிட்டி வந்து சரியான ஹார்ட். ஒரு ஹேக்கர் வந்து ஒரு பேங்க் ஏதோ ஹேக் பண்ணணும்னா ஒரு 2-3 சர்வர் தான் ஹேக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை ஹேக் பண்றதுக்கு ஹவர்ஸ் அண்ட் டேஸ் எடுக்கும். இந்தபடியா இந்த டெக்னாலஜி இப்போ ஒரு ஹாட் டெக்னாலஜியா எல்லா இடமும் யூஸ் பண்ணப்பட்டு வருது. இப்ப பாத்தீங்கன்னா விசா, மாஸ்டர் கார்டு அவையிலே பிளாக்செயின் டெக்னாலஜியில ரெக்கார்ட்ஸ் கீப் அப் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். கணக்கணக்க நியூஸ்கள் நீங்க இப்ப பார்த்திருப்பீர்கள். எங்களோட மிஸ்டர் முனிஷ் பாத்ரா அவர் ஒரு நியூஸ் லெட்டர் செய்து கொண்டிருக்கிறார், வீக்லி கொண்டிருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி அண்ட் பிளாக்செயின் எப்படி ஸ்பெஷலி இந்த COVID-19 லாக்டவுன் பீரியட்ல எவ்வளவு பூம் பண்ணி கொண்டு வருதுன்ட்டு. லைக் ஒரு நியூஸ் லெட்டர் வாசிச்சாங்க,
சுவிஸ்ல இருக்க ஒரு ரீஜன், உங்களுக்கு தெரியும் சுவிஸ்ல எல்லாம் ரீஜனா தான் இருக்கணும். ஒரு ரீஜன் வந்து கிரிப்டோ கரன்சி, அதாவது பிட்காயினையும் அடுத்ததான் நான் கலைக்க போற எத்தூரியம் கிரிப்டோ கரன்சியும் பே பண்றதுக்கு அலோவ் பண்ணிடணும். கண்ட்ரில யோசிக்கிற நாங்கள் இது லீகலா இல்லீகலான்னு யோசிச்சு கொண்டிருக்க நேரம் ஒரு கண்ட்ரி ரீஜன் வந்து அதை தங்களுக்கு பே பண்ண சொல்லி கேட்கணும். ஜோன் மெக்கஃபி என்ற ஒருத்தர் இருக்கார், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மெக்கஃபி என்ற ஒரு வைரல் சாஃப்ட்வேர் உங்க கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணி கொண்டிருக்கும். மெக்கஃபி கண்டுபிடிச்சவரே இன்றைக்கு சொல்றார், கிரிப்டோ கரன்சியா ஒருத்தராலையும் அழிக்க இயலாது. இங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும் COVID-19 மேல. அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட்ஸும் எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் கிரிப்டோ கரன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பிளாக் செயினுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறோம். சோ பிளாக் செயின் என்ற என்ன? பிட்காயின் உருவாக்கினது யார் என்றே தெரியாது. உருவாக்கப்பட்டிருக்கு, இட்ஸ் ரியல். சத்தோஷி நாகமோட்டோ தெரியும். அது ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருக்கலாம். இட்ஸ் ரியலி ஒர்க்கிங். ஆனா அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6000 கிரிப்டோ கரன்சிஸ் வந்துட்டு அதுல ஸ்பெசிபிக்கா இருக்கிறது எத்தூரியம் பிளாக் செயின்ல உருவாக்கப்பட்ட எத்தூரியம் என்ற ஒரு கிரிப்டோ கரன்சி. ஃபியட் கரன்சியை ரிப்ளேஸ் பண்ண கொண்டு வந்தது பிட்காயின். எத்தூரியம் அப்படி இல்லை, எத்தூரியம் பிளாக் செயின் அப்படி இல்லை. எத்தூரியம் பிளாக் செயின் உருவாக்கப்பட்டதே டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை அதுல கொண்டு வரதுக்காக. அது ஒரு நாளும் ஒரு டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு. இப்பயும் அதை கண்டுபிடிச்சவங்க பேர் வந்து விட்டாலிக் புட்ரின், ஒரு யங் ரஷ்யன். கனடால இருந்தால் இதை தொடங்கினவர். அவர் பிரசிடென்ட் புட்டினுக்கு கூட ஒரு அட்வைசர், பிளாக் செயின் டெக்னாலஜி அட்வைசர். இப்போ வெர்ஷன் 2.0 ரிலீஸ் பண்ண போறாரா. ஸோ தேர் இஸ் சம்ஒன் பிஹைண்ட் திஸ் எத்தூரியம் பிளாக் செயின். ஸோ அப்பன்னு சொல்றது இதுல நாங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்றோம். இப்ப உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா iOS இருக்குது, ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு. பாருங்க எத்தனை ஆப் இதுல நாங்க யூஸ் பண்றோம். ஊபர் யூஸ் பண்ணோம், இப்ப ஊபர் ஈட் ஃபேமஸ் ஆயிட்டு, பேங்குகள ஆப்புகளை நாங்க யூஸ் பண்றோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்மார்ட் போன், iOS இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த பிளாட்ஃபார்ம் அது மாதிரி பிளாக் செயினையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த பிளாக் செயின்ல எனி கம்பெனிஸ் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒரு ஆப்பை உருவாக்கி வந்து கொண்டு இருக்கணும். இதெல்லாம் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. இதை யாரும் கண்ட்ரோல் பண்றது, யாரும் ட்வீக் பண்ண இயலாது, மாத்த இயலாது. ஃபர்ஸ்டா இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து அதை செட்டப் பண்ணிட்டோம்னா அது தானா பண்ணிக்கொண்டு இருக்க போகுது. irreversible டிரான்சாக்ஷனை திருப்பி மாத்த இயலாது and digitally facilitated. Bitcoin and things like it is the equivalent of the red pill. Bitcoin and things like it is the equivalent of the red pill. Okay? We are entering a completely world of uncharted water right now. Have you made any investments in Bitcoin? So, I mean, I own Bitcoin in my hedge fund. I own Bitcoin in my fund. I own Bitcoin in my private account. It is a huge deal. It's a huge, huge, huge deal. Because what you're talking about right now is for the next 3 to 5 years, an unbelievably better store value. It is gold 2.0. I think this is a currency that's really going to work eventually. Well, I think it is working, and there will be other currencies like it that may be even better. But in the meantime, there's a big industry around Bitcoin, and people have made fortunes out of Bitcoin. Bitcoin, there is no Bitcoin company, there is no Bitcoin building, there's not even a Bitcoin server anywhere that you could shut down. It is completely distributed. That's what's unique about Bitcoin. It is, for the first time, a way for the two of us to exchange value online without a third-party intermediary. Until the invention of Bitcoin, for you and me to exchange money online, we had to employ a third party, like PayPal, like Visa, like MasterCard, right? And we live in the 21st century. If we want to have a video call to China, we can do that for free. But to send a couple $100, which is essentially just ones and zeros being moved around, costs 5% plus takes over a day. Bitcoin is exciting because it shows how cheap it can be. Bitcoin is better than currency in that you don't have to be physically in the same place, and of course for large transactions currency can get pretty inconvenient.
you'll see Bitcoin trading at 1,000, 2,000, 5,000, 10,000. Rick Falkvinia does an excellent analysis. He predicts that Bitcoin will capture between 1 and 10% of the global Forex market, which implies a price of between $100,000 to $1 million per Bitcoin. Most of the people who are on the sidelines not buying Bitcoin today will start to buy Bitcoin when it gets over 1,000, and then a greater percentage of people will definitely plow into Bitcoin when it starts to get over 10,000. It's still predicting Bitcoin $10,000 per Bitcoin in 3 years. Saras, he is the CEO of Zappo, which is a Bitcoin wallet and Bitcoin Vault. I think it's mostly a very positive thing. I think we're going to see ups and downs like with any other emerging technology, but I think Bitcoin is here to stay, and it makes sense that it be taxed and treated like any other. So let's make a bold call here. In 10 years, what do you think Bitcoin will be worth? One Bitcoin? Between $500,000 and $1 million. A lot of people are just seeing the charts and thinking, how high will it go? What I'm doing is counting backwards. I mean, this is a transactional currency, and it is a store of value. As such, it is a product and a service competing on a very tangible market for stores of value and for transactional currencies. So what is the size of that market? Right, and this is important. And how big a market share can Bitcoin realistically take within a foreseeable time frame? When you ask that question, then you come up with a market cap of Bitcoin total, and then you divide that by the number of Bitcoin in circulation by your estimated time. And seeing how Chinese are buying Bitcoin like crazy, I actually had to adjust this number upwards, but then you come up with a number of about $2 to $5 million per Bitcoin. I suggest that everyone go back to buy one Bitcoin. Not too much, only one is enough. If everyone in this world, people, just to go back by one Bitcoin, the Bitcoin value go to the $1 million. And when the Bitcoin have $1 million, all around the world will be crazy, and everyone will be the follow, and the other digital currency just to be be grandson of the Bitcoin. So for me, I think for a lot of people, they don't exactly understand why Bitcoin. Is Bitcoin the currency of the future, or is it the payment system they're developing? Bingo, it's the payment system. It's the blockchain encryption, and they're interesting things. I think Bitcoin, or the really blockchain encryption that's behind it, has a greater ability to bring more of the world's population out of poverty than anything we've seen. If you're new to Bitcoin, take your time to go out there and Google it and learn about it. It truly is one of the most important inventions in the history of humankind, and certainly the most important invention since the internet. Go out there, make a Bitcoin wallet, get involved, start using it, learn about all the positive ways in which this is going to improve the lives of every single person on the planet. Get involved, do it today. It's going to help everybody. Thank you. இதுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ், பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கிறவர்கள் இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்தீங்கள் என்றால் 3 வருஷத்துக்கு முதல் எடுத்த இன்டர்வியூ எல்லாமே. அதுல சொன்ன சில வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. ஹெட்ஜ் ஃபண்ட், கோல்ட் 2.0, பிட்காயின் கோல்ட் 2.0 சொல்லினோம். Other currencies can be better than Bitcoin. $10,000 வருமென்று சொல்லி இருக்கீங்கன்னா இப்ப $10,000 நிக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஒரு கொஞ்ச காலம் போனா $500,000 வரும், $1 million வரும். இது நாங்க சொல்லல, the world leaders, financial leaders பிக் பண்ணி சொன்னது 3 வருஷத்துக்கு முதல். மற்றது மார்க்கெட் ஷேர். இன்றைக்கு ஒரு ஆர்டிகல் வாசிச்சேன்னா, உலகத்தில் இருக்கிற கரன்சிஸ், நார்மல் கரன்சிஸோட பிட்காயினை கம்பேர் பண்ணா 6th largest கரன்சியா வந்திருக்கு பிட்காயின். 6th largest கரன்சி. சில நாடுகள்ல பிட்காயினை பற்றி இன்னும் அறியாம இருக்கிறோம். இதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. 6வது பெரிய ஒரு நாணயமா வந்திருக்கு பிட்காயின். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி வேர்ல்ட்ல இப்ப நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்க, சரியான நேரத்துல ஸ்டார்ட் பண்ண போறீங்க. பாத்தீங்கன்னா பிட்காயின் ATM by country, more than 8,000 பிட்காயின் மிஷின்ஸ் இருக்கு. அதாவது உங்கள்கிட்ட பிட்காயின் வாலெட் இருந்தா நீங்க அந்த கண்ட்ரிக்கு போய் அதை அந்த நாட்டு காசா வித்ட்ரா பண்ணலாம் உங்களோட பிட்காயின் வாலெட்ல இருந்து.
மற்றது நான் சொன்ன மாதிரி more than 6,000 கரன்சிஸ் இருக்குது. ஈவன் ஃபேஸ்புக் கூட தங்களுக்குன்ற ஒரு டிஜிட்டல் கரன்சியை வச்சிருக்கணும். லிப்ராண்டு, மற்றது இந்தியாவில் டாடா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சேர்ந்து அப்ராண்ட் காயின்ஸ், இப்படி கணக்கான கம்பெனிஸ் உங்களோட ஓன் டிஜிட்டல் கரன்சிஸை கொண்டு வரணும். ஈவன் கவர்மெண்ட்ஸ் கூட இப்ப சைனா ரிலீஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி அவங்களோட டிஜிட்டல் கரன்சியை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் நீங்க வந்து யாரோ கையை உயர்த்திக்கணும், கேள்விகளை கடைசியா கேட்கலாம். நீங்க வந்து சைனால பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அதான அந்த கவர்மெண்ட்டுகளே செய்யணும். ஏன்டா சைனால ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நீங்க சைனால இருக்கணும், சைனீஸ் அட்ரஸ் வச்சிருக்கணும், சைனீஸ் ப்ரூவ் பண்ணணும். இப்போ குளோபல் எக்கனாமியை மணி டிரான்ஸ்ஃபர் ஈஸியா ஆக்குறதுக்கு அவள் தங்கட கரன்சியை ஒரு கிரிப்டோ கரன்சி, ஒரு டிஜிட்டல் கரன்சி ஆக்கிட்டு ஈவன் ஸ்ரீலங்கால இருந்தோ கனடால இருந்தோ ஒரு ஆள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆன்லைன்ல வச்சிருக்கலாம் கரன்சியா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு. மட்டும் இல்ல, இப்ப நாங்க எல்லாரும் போனை யூஸ் பண்றோம். இப்ப எல்லாரும் இந்த COVID-19ல காசை தொட பயப்படுறோம், நோட்ஸ் தொட பயப்படுறோம். இவன் கஸ்டமர்ஸ்ட நாங்க காசால பே பண்ண கேட்டாலே பேசிட்டு போறாங்க. அப்ப கார்டு வச்சிருக்கணும், இல்லாட்டி மொபைல் போன் இதுல அவன் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், டச் பண்ணி பே பண்ணிட்டு போயிடும். அப்படிப்பட்ட மொபைல் கம்பெனிஸே இப்ப வந்து பிட்காயினுக்கோ அத கிரிப்டோ கரன்சிஸ்க்கோ ஒரு வாலெட்டை கொண்டு வர என்ன நடக்க போகுது? பிட்காயின் இருந்தா, கிரிப்டோ எத்தூரியம் இருந்தா நீங்க இதால பேமெண்ட் செய்யலாம் இனிமேல். இது சம் ஆஃப் த நியூஸ். இந்தியா சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணிருக்கு கிரிப்டோ கரன்சியா ஒரு கமோடிட்டியா, அதாவது ஒரு வேல்யூ உள்ள ஒரு கமோடிட்டி. அப்ப கோல்டு வந்து ஒரு கமோடிட்டி, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதை ட்ரேட் பண்ணலாம். ஒரு காலத்துல ஸ்ரீலங்கால எல்லாம் பாத்தீங்கன்னா காஃபி கொட்டை, அது ஒரு கமோடிட்டியா இருந்தது, அதை வச்சு ட்ரேட் பண்ணவே. இது மாதிரி எல்லா நாடுகள், மோஸ்ட் ஆஃப் த நாடுகள் இப்ப பிட்காயினையோ கிரிப்டோ கரன்சிஸையோ ஒரு கமோடிட்டியா அங்கீகரிச்சிருக்கணும். ஸோ இனிமேல் இப்ப பிட்காயின் வச்சு பார்த்துட்டு பிளாக் செயின் டெக்னாலஜியில நாங்க என்ன செய்ய போறோம்னு பார்ப்போம். இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். அந்த வீடியோ பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதாவது உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல இல்ல பல இடங்கள்ல இருக்கு, பல இடங்கள்ல சேஃபா இருக்குது. ஸோ இதான் ஒரு சின்ன கம்பரிசன், சென்ட்ரலைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். நம்ம பேங்க்ல இருக்குது சென்ட்ரலைஸ் லெட்ஜர், டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜரா கன கம்ப்யூட்டர்ஸ்ல உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் வச்சிருக்கிறது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஒரு டேட்டா பேஸ் அண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல மெயின்லி இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னன்னு பார்ப்போம். அதாவது எத்தூரியம் பிளாக் செயின் எடுத்து பார்த்தோம்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இட்ஸ் பேசிக்கலி ஒரு ஆப். ஒவ்வொரு இது இப்போ கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு ப்ராடக்ட் தான், பிளாக் செயின்ல உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் கிரிப்டோ கரன்சி. ஆனா இது கன ப்ராடக்ட்ஸ் செய்யலாம். டேட்டா ஷேரிங், இப்போ பேமெண்ட்ஸ், மணி டிரான்ஸ்ஃபர் இருக்குது, டிஜிட்டல் ஐடிஸ் இருக்கு, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கீப்பிங் இருக்கிற காலகட்டத்தில் இப்போ புதுசா ஒரு கம்பெனி அறிமுகப்படுத்திருக்கணும், அது COVID-19 பாஸ்போர்ட். அது பிளாக் செயின் டெக்னாலஜி தான் வச்சிருக்கணும். ஏனென்றால் நான் ஒரு கண்ட்ரிக்கு போறேன், இங்க நான் இந்த போன்ல அந்த அப்ப திறந்து காட்டுறேன், ஓகே நான் COVID-19 டெஸ்ட் எடுத்திருக்கிறேன், நான் நெகட்டிவ்ண்டா அது மட்டும் பார்க்க மாட்டேன். எந்த சென்டர்ல போய் அதை எடுத்து நான் அந்த சென்டர்ல என்ன டெஸ்ட் கிட் யூஸ் பண்ணவே, அந்த டெஸ்ட் கிட் அப்ரூவ் பண்ணப்பட்ட டெஸ்ட் கிட், அந்த டெஸ்ட் கிட் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது. இப்ப பிளாக் செயின் டெக்னாலஜியில மட்டும்தான் இது முடியும். அதாவது பின்னோக்கி பார்க்கலாம், இந்த டிரான்சாக்ஷன் இது எங்கிருந்து தொடங்கினதுன்றதை பார்க்கலாம். ரெண்டபடியா தான் இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இப்ப வந்திருக்கு. டாக்ஸ் ரெகுலேஷன்ஸ், ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. அதாவது இப்ப இது ஒரு சில்க் ஷர்ட்டா இருந்து அதுல ஒரு QR கோட் இருக்கும் என்ற எல்லாரும் தங்களோட ரைட்ஸை பாதுகாக்க பார்க்கணும். ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருந்து ஈவன் ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், அதாவது அவையண்ட பாட்டுகள் அதுகளை இதுல செக்யூரா வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடணும். இந்த QR கோட் ஒன்று வரும், அதை நான் ஸ்கேன் பண்ணா ஒரு சில்க் சட்டையா இருந்தா இந்த சில்க் சட்டை உருவாக்குறதுக்கு எந்த சில்க் வேர்ம் எந்த நாட்டுல அந்த சில்க் வேர்ம் வளர்க்கப்பட்டது, எப்படிப்பட்ட டெம்பரேச்சர், எப்படிப்பட்ட ஃபார்மா, ஒரு எத்திக்கலான ஃபார்மா, சைல்ட் லேபர் இல்லாத ஃபார்மா, இப்படி நோக்கி பார்க்கக்கூடிய டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்ப பாருங்க, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ஒரு பிகஸ்ட் பிளாட்ஃபார்ம். எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியும் என்னென்ன இண்டஸ்ட்ரி உலகத்துல இருக்கும், டெலிகம்யூனிகேஷன்ல இருந்து ஈவன் வெப்பன்ஸ் ட்ராக்கிங், ஒரு ஆர்மியில இருந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியா இருந்து கொண்டு இருக்குது. நாங்க இதை முக்கியமா கதைக்க போறது எத்தூரியம் பிளாக் செயினை பற்றி, எத்தூரியம் கிரிப்டோ கரன்சி. சோ இப்படி ஒரு அப்பத்தான் உருவாக்கி
டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்பை உருவாக்கி இருக்கிறோம். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ், அதாவது டீசென்ட்ரலைஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை உருவாக்கி வச்சிருக்கோம். B1 டெக் பேங்க் முதலாவது தந்தது கிரிப்டோ கார்பன், அடுத்ததா தந்தது பிட்காயின், அடுத்ததா நாங்க தரப்போறது எத்தூரியம். ஜனவரியில இருந்து இப்ப மட்டும் பாத்தீங்கன்னா பிட்காயின் விலை கூடி கொண்டு போகுது. எத்தூரியம் விலையும் கூடி இருக்கு. எத்தூரியம் விலை கூடின வீதம் பிட்காயின் பார்க்க கூட. இப்ப நான் சொன்ன காரணங்கள் எல்லாம் அதான் காரணம் ஏன் அதுண்ட கூடிக்கொண்டு போகுது. இதுல நீங்க என்ன செய்யலாம்? ஸ்மார்ட் இத்தரெக்ஸ் நீங்க ஒரு மைனரா வரலாம், ஒரு ட்ரேடரா வரலாம். எல்லாரும் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பிளான் தேடிக்கொண்டிருக்கிறோம். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பிளான். இது வரைக்கும் நான் நேரடியாக ஒருத்தரையும் போய் சந்திக்கல. ஒரே ஒருக்கா இது நடக்குது, இது எப்படி தொடங்குறதுன்றதுக்கு ஆசிரியர் நான் போய் சந்திக்கணும். அதுக்கு பிறகு வோடஃபோன் ஓவர் ஜூம் மீட்டிங் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். பின்னுக்கு இருந்து ஒருத்தரும் வேலை செய்யவும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. ஸோ இதுல இங்க ஒரு சேல்ஸும் செய்ய போறையில, நோ ரீபர்ச்சஸ் திருப்பி வேண்ட தேவையில்லை, நோ சீலிங், அதாவது உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. இதுல ஒரு கட் ஆஃப் இல்ல, ஒரு டார்கெட் இல்ல, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கூட இல்ல. இதுக்குள்ள நீங்க எத்தூரியத்தை ஒரு இன்வெஸ்டரா வந்தா கூட எத்தூரியம் இஸ் யோர் ஓன் எத்தூரியம், வேற யார்ட்ட எத்தூரியமும் இல்லை. ஸோ இந்த பிசினஸ் ஆல்ரெடி ஆட்டோமேட்டட், மற்றது ஓப்பன் சோர்ஸ், குளோபல் நெட்வொர்க். உலகத்துல யாரும் எங்கேயும் சேரலாம். உடனடி இன்கம் இருக்குது. மற்றது நான் ஸ்டாப்பபிள், இதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. நான் காட்டுறேன், ஸ்டாப் பண்ண முடியாதுன்றதுக்கு நான் எந்த அக்கௌண்ட்ல சில ஸ்கிரீன்ஷாட் எடுத்தனா நான் காட்டுறேன். அது ஆப்வியஸ்லி இது ஒரு லைஃப் டைம் இன்கம். ஏனென்றால் எத்தூரியம் எத்தூரியத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி கொண்டிருக்கணும் எவ்வளவோ விதத்தால கூட போகுதுண்டு. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நீங்க பாருங்க, ஒவ்வொரு லெவலுக்கும் உங்களுக்கு கிடைக்கிற எத்தூரியம் திருப்பி எப்படி டபுள் ஆகி கொண்டு போகுதுண்டு. There's no company in the smart contract. நான் முதல் சொன்ன மாதிரி it's an app, automated app, no owner, no management, no employees, so செலவுகள் இல்ல, no controller, no human interference. ஸோ இதுல பேசிக்கலி நீங்க என்ன செய்வீங்கன்னா, நீங்க முதல் சேர்றீங்க 0.1 எத்தூரியம் இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றது அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு தான் அனுப்புவீங்க, அந்த உங்களோட நோட ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை அதுக்குள்ள சேர்த்து ஆக்டிவேட் பண்றதுக்கு 0.1 எத்தூரியம் அனுப்புவீங்க. அதுக்கு பிறகு நீங்க 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். 2 பேர், அது ஓபிட் 1 என்று சொல்றது. ஓபிட் 1ல நீங்க 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க, அவையில நம்ம 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. அப்படி உங்களோட ஓபிட் வளர்ந்து கொண்டு போவோம். ஸோ இட்ஸ் அ பைனரி சிஸ்டம். அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை யாரோ ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பார், அவர் இன்னொரு ஆளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பார். அவர் 2 பேரை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஆள் இட்ஸ் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். இது யாரும் எங்கேயும் பிளேஸ் பண்றது இல்ல. இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கம்ஸ் அண்டர் யூ. automatically comes under you. So நீங்க இந்த 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, உங்களுக்கு என்ன தெரிய வரப்போகுது? உங்களுக்கு 0.16 எத்தூரியம் உங்களோட வாலெட்டுக்கு வரப்போகுது. அதோட ஸ்மார்ட் ஈத்தரெக்ஸ் காயின்ஸ் சொல்றது, அதாவது ஸ்மார்ட் ஈத்தரெக்ஸ் காயின்ஸும் உங்களுக்கு ஒரு போனஸா கிடைச்சு கொண்டிருக்கும். ஸோ அப் டு 8 ஓபிட் லெவலுக்கு உங்களுக்கு இதுல இன்கம் வரும். நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா 8 ஓபிட்ல கிட்டத்தட்ட 256 பேர் இருக்கணும். அன்ஸ்டாப்பபிள் என்று சொன்னதுக்கு இதுதான் காரணம், அன்ஸ்டாப்பபிள், பிகாஸ் இட்ஸ் அ பைனரி சிஸ்டம். ஸோ இதுல ஒவ்வொரு இதுல ஃபேஸ் என்று போட்டிருக்கோம், ஃபேஸ் 1 to 8. நீங்க ஃபேஸ் 1 to 8 நீங்க யோசிக்கலாம். ஒரு இப்ப நீங்க B1 ஒரு மெம்பரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பொசிஷன்ஸ் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், அது மாதிரி இது ஒரு பொசிஷன்ஸ் நினைச்சு கொள்ளுங்க. அந்த பொசிஷன்ஸை நீங்க கூட்டிக் கொண்டு போக உங்களுக்கு ஓபிட்ஸ் இருக்கு தானே, டீப்பா ஓபிட் போக அந்தந்த ஓபிட்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வர தொடங்கும். சோ நீங்க இது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் 0.1 ஈத்தர் அனுப்புவீர்கள். ஃபேஸ் 1, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுவீர்கள். ஸோ
அந்த கண்ட்ராக்ட் உங்களுக்கு 5 ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஈத்தர்ன்றது இந்த ஸ்மார்ட் கண்ட்ராக்ட் டிஜிட்டல் காயின். ஒரு இப்போதைக்கு 50 ஸ்மார்ட் ஈத்தர் வந்து ஒரு எத்தீரியத்துக்கு சமன். அப்ப அகெயின் இந்த கிரிப்டோ கரன்சியும் நம்பர்ல கேப் பண்ணி வச்சிருக்கு. மற்றது அவருடைய டிஃபிகல்ட் லெவல் கூடிக்கொண்டு போகும். இப்போதைக்கு 50 வந்து ஒரு எத்தூரியமா இருக்கிறது, அப்புறம் 25 வந்து ஒரு எத்தூரியமா போயிடும். அப்ப ஸ்மார்ட் ஈத்தரை நீங்க ஏர்ன் பண்ண ஒரு கட்டத்துல ஒரு ஸ்மார்ட் ஈத்தர் வந்து ஒரு எத்தூரியத்தின் வேல்யூக்கு சமனா வந்துடும். ஒரு ஸ்மார்ட் ஈத்தரின் வேல்யூ வந்து ஒரு எத்தூரியத்தின் வேல்யூக்கு சமனா வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கிற கடைசியா அச்சீவ் பண்ணக்கூடியது. அந்த நேரம் எத்தூரியம் என்ன வேல்யூவோ உங்களோட ஸ்மார்ட் ஈத்தரும் இவ்வளவு வேல்யூவா இருக்கும். ஸோ இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி ஜஸ்ட் 0.1 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அனுப்பினோடனே உங்களுக்கு 5 ஈத்தர் ஸ்மார்ட் ஈத்தர் கிடைக்குது. இதை சொல்றது ஏர் ட்ராப், ஒரு டக்குன்னு ஒரு போனஸ் தர மாதிரி. இப்ப ஸ்டேக் ஆன் காயின் உங்களுக்கு போனஸா கிடைச்ச மாதிரி எவ்வளவு சிசிஆர் வச்சிருக்கீங்களோ, அப்ப இதுல யாரு இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல முதல் இன்வால்வ் பண்ணினமோ அவையில் தான் இந்த ஸ்பெஷல் காயின்ஸா முதல் வினம். ஏன்னா போக போக டிஃபிகல்ட்டி லெவல் கூடிக்கொண்டு போகும். நீங்க 0.1 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து உங்களுக்கு 0.08 ஒரு ஆள் இணைச்சோன்னா 0.08 எத்தூரியம் உங்களோட இதுக்கு திருப்பி வரும். ஸோ டோட்டலி 2 பேர்ட்டு வந்து 0.16 வரும். அதுக்கு பிறகு நீங்க ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஆக்டிவேட் பண்ணினா நீங்க ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் இங்க இருந்து வர இன்கம் ஆக்சஸ் பண்ணி கொண்டு இருப்பீங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா திருப்பி வந்து 0.16 திருப்பி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அனுப்பினீங்க என்றால் லெவல், அதாவது தேர்ட் ஆர்பிட்ல இருக்கிற ஆக்களை நீங்க அக்சஸ் பண்ணலாம். நீங்க ஃபேஸ் 2க்கு அப்கிரேட் பண்ணப்படுவீங்க. அதாவது பொசிஷன் 2வது லெவலுக்கு போகும். நீங்க அடுத்த ஆர்பிட்ல இருக்கிற ஆக்களோட இன்கம் இருந்து வர இன்கம் நீங்க அக்சஸ் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு லெவலுக்கும் வார ஈத்தரத்தான் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போவீங்க. ஒரு லெவலுக்கு வந்தோன்னா இதுல பாத்தீங்கன்னா 0.51 உங்களுக்கு திருப்பி வருது நீங்க லெவல் 3க்கு போனா பிறகு. ஆனா நீங்க மறைக்குது 0.512 உங்களுக்கு திருப்பி வந்துடும். இது தெரியுதா விக்கி? தெரியுது. ரைட், மவுஸ் தெரியுதானே? ஓகே. இப்ப உங்களுக்கு 4th லெவல்ல போய்க்க உங்களுக்கு ஃபோர்த் லெவலுக்கு நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு 0.128 எத்திரியன் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அப்ப இங்க இருந்து உங்களுக்கு எத்தூரியம் நிச்சயமா வர தொடங்க போகுது. மற்றது இதுல சூப்பர் நோடு ஒன்று இருக்குது. அதாவது 8th லெவல், அதாவது உங்களுடைய இது வந்து 8th லெவலுக்கு போயிட்டா அந்த 8th லெவலையும் அக்சஸ் பண்றதுக்கு வந்து ஒரு சூப்பர் நோடா இருக்க வேணும். ஸோ அந்த சூப்பர் நோடுக்கு எப்படி வாரது? ஸோ இதுல இருக்குது ஸ்மார்ட் ஈத்தர். இதுக்கு பதிலா நீங்க கிரிப்டோ கார்பனையும் இதுக்கு ஸ்வாப் பண்ணலாம். இந்த உங்களோட வாலெட்டுக்கு நீங்க 1000 கிரிப்டோ கார்பன் அனுப்பினீங்க என்றால் நீங்க சூப்பர் நோட் லெவலுக்கு உங்களுடைய லெவலை ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது 8வது லெவல்ல இருக்கிறதையும் உங்களுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப விளங்குதா? NB1 வந்து அதாவது இங்க வந்து உங்களோட கிரிப்டோ கார்பனும் இருந்தா உங்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இது ஒவ்வொரு லெவல்லையும் பாருங்க. ஓபிட் 1ல 2 பேர் இருக்கணும், ஓபிட் 2ல அந்த 2 பேர் இன்னும் 2 பேர் இணைக்க 4 பேர். ஸோ டோட்டலி 250 பேர். ஸோ டோட்டலி 510 வாலெட்ஸ் உருவாக்கப்பட்டிடும். ஒவ்வொரு ஓபிட்லயும் இருந்து வார இன்கம் பார்ப்போம். ஸோ நீங்க லெவல் 1ல இருக்கிறீர்கள் 0.1 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கிறீர்கள், 2 பேர் ரெஃபரல்.
உங்களுக்கு 0.16 பிபி இருக்குது. ரைட், இது வந்து சூப்பர் நோட்ல இருந்து வர இன்கம். இது ஒவ்வொரு லெவல்ல இருந்தும் நீங்க எடுக்கிற இன்கம். ஸோ 8th லெவல் வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முழு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, நீங்க முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டோட தான் தொடங்குறீர்கள், பிறகு திருப்பி வாரதான் இப்படி இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வாரியல். அப்ப டோட்டலா நீங்க 10.24 எத்தூரியம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீர்கள். உங்களுக்கு கேட்கறது வந்து 2097.15 எத்தூரியம் லெவல் மட்டும். இப்ப எத்தூரியத்தோட பிரைஸ் வந்து $400 இருக்கிற 400 இது ஒரு பெருக்கி பாருங்க எவ்வளவு வருதுன்னு. இது 8th லெவல் வர மேபி உங்களுக்கு 6 months எடுக்கலாம், 1 year எடுக்கலாம். எல்லாரும் ஒர்க் பண்ணினோம்ண்டு. ஆனா எவ்வளவு ஃபாஸ்டா இது க்ரோ பண்ணுதுன்னு எங்களோட லீடர்ஸ் சொல்லுவீனம். அடுத்த இல்ல பாருங்க, இப்பே இந்த 2097 $400 மல்டிப்ளை பண்ணி பாருங்க இன்கம் எவ்வளவு இருக்குமெண்டு. இது வந்து ஓபிட் 8ஆல வர இன்கம், அதாவது ஓபிட் நோட்ஸ் 8வது ஓபிட்ல இருந்து நீங்க எடுக்கிற இன்கம் சார்ட். லெவல் 3க்கு அப்கிரேட் பண்ணாலே அதோட 1000 பிசிஆர்என் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இவ்வளத்துக்கு நம்பர் ஆஃப் எத்தூரியம் எடுக்கிறதுக்கு, நம்பர் ஆஃப் எத்தூரியம் டோட்டலா எடுக்கிறதுக்கு. அது முதல் காட்டுறது ஒரு இன்கம், இது இன்னொரு இன்கம். அதாவது சூப்பர் நோட நீங்க வந்த பிறகு இங்க ஒவ்வொரு லெவல்லையும் இருந்து எடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எத்தூரியம். இதுல ஒன்று ஆப் இருக்கு. ஆப் வந்து ஒரு வாலெட், ஆக்சுவலி இட்ஸ் கிரிப்டோ கரன்சி வாலெட். இதான் ஆக்சுவல் ஸ்மார்ட் ஈத்தர் போர்ட்டல் வெப்சைட் smartetherx.io. உங்களோட வாலெட் அட்ரஸை கொடுத்து நீங்க லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். பாருங்க, நான் இதுல சேர்ந்து ஒரு 2 weeks தான் ஆகுது. பட் நான் ஒரு 3 நாளைக்கு போது தான் நான் ஒரு ஆளு நினைச்சேன். நானா பர்சனலா நான் எந்த லெவல்ல கிட்டத்தட்ட இப்ப 7 பேர் இருக்கணும், 7 பேர் இந்த ஓபிட்ஸ்ல இருக்கணும். திஸ் இஸ் அன்ஸ்டாப்பபிள். இதுதான் நான் சொன்னது அன்ஸ்டாப்பபிள். மற்றது பாருங்க, இதுவரைக்கும் நான் ஸ்மார்ட் ஈத்தர், அதாவது இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இந்த காயின் 29 காயின் எனக்கு ரிவார்டா கிடைச்சிருக்கு. 29 காயின் ஒரு ரிவார்டா கிடைச்சிருக்கு. 50 ஸ்மார்ட் ஈத்தர் ஒரு எத்தூரியத்துக்கு ஈக்குவல். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல ஒரு ஒரு எத்தூரியத்துக்கு ஈக்குவலா வந்துடும். 1000 டிசிஆர்பி இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல அனுப்பி நான் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன். இதுல இப்ப எப்படிங்கிற லெவல்ல அப்கிரேட் பண்ணிடலாம். சோ என்கிட்ட எத்தூரியம் இருந்தது, அதோட எத்தூரியமும் டெக் பேங்க்லயோ இல்லாட்டி இது ஆப்லயோ ஸ்மார்ட் ஈத்தரெக்ஸ் ஆப்லயோ இங்க போய் பே பண்ணி கூட எடுக்கலாம். நான் ஒன்றுக்கும் வெயிட் பண்ணல. எனக்கு அது இந்த ரெஃபரல் மூலம் இன்கம் வந்து தான் நான் அப்கிரேட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணல. இந்த எவ்வளவு லெவலுக்கு நான் கூட வச்சிருக்கிறேனோ எனக்கு ஒரு நெட்வொர்க் வரைக்கும் அதுல இருந்து எனக்கு இன்கம் கட்டாயம் வரும். அப்ப நான் இன்கத்தை எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணாம நானே எனக்கு இந்த ஓன் எத்தூரியத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி லெவல் 3க்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதுதான் அந்த லெவல் 3 சூப்பர் நோடுமே என்ற ஆக்டிவா இருக்கு. இந்த இதை பாத்தீங்கன்னா இதுல வர எனக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இவ்வளவு நம்பர் ஆஃப் எத்தூரியம் எனக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 1045 எத்தூரியம். அடுத்த லெவலுக்கும் நான் கெதியா அப்கிரேட் பண்ணிடுவேன். ஏண்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல், உங்களோட பைனரியில இருக்க ஒருத்தரும் ஒரு லெவல் வேற உங்களோட இன்கம் வந்து அதுல ஆகும். நீங்க உங்களோட லெவலை எவ்வளவுக்கு குயிக்கா அப்கிரேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க இதுல கேரண்டிடா இன்கம் எடுக்கலாம். ஃப்ரீ ஏர் டிராப்ஸ் சொன்னது இதைத்தான். அந்த ஸ்மார்ட் ஈத்தர் தான் உங்களுக்கு இப்ப ஃப்ரீயா ரிவார்ட்ஸா வச்சு கொண்டு இருக்குது. மற்றது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி just not B1, just not ஒரு some other companies இல்ல, உலகத்துல இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் இதுக்கு அடாப்ட் பண்ணி கொண்டு வரணும். மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஜேபி மோர்கன், one of the biggest investors in Ethereum blockchain. Ethereum blockchainல they are the biggest investors. மேலும் மேலும் டெவலப் பண்றதுக்கு அமேசான் எல்லாம், அமேசான்ல இப்போ ஒரு இந்தியா கம்பெனியா அமேசானோட சேர்ந்து பிளாக் செயின்ல இன்வெஸ்ட் பண்ணினேன். ஸோ
cannot alone. இவ்வளவு ஹியூஜ் யூசேஜ் இருக்கிறபடியா கட்டாயம் எத்தியூரியத்தின் வேல்யூ கூடத்தான் போகுது. அதே நேரம் ஸ்மார்ட் எத்தரெக்ஸ் காயின் வேல்யூ கூடத்தான் போகுது. அடிக்கடி நான் இதை காட்டிக்கொள்வேன். If someone offers you an amazing opportunity and you are not sure you can do it, say yes. Then learn how to do it later. வெள்ளிக்கிழமை எனக்கு கால் வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை காலமா போறதுக்கு கால் பண்ணான். சரியா நான் பிஸியா ரிட்டார். அன்றைக்கு இரவே போனான். ஒன்றுமே விளங்கல. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லேர்ன் பண்ணி கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு பிரசன்டேஷன் செய்யக்கூடிய ஒரு கொஞ்சம் அளவுக்கு வந்திருக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் ஐ செட் எஸ். முக்கியம் ரெண்டு விஷயம். ஒன்று எத்தூரியம், எத்தூரியம் பிளாக் செயின், ஸ்மார்ட் ஈத்தரெக்ஸ், இட்ஸ் அ பைனரி சிஸ்டம். விரும்புறீங்களோ இல்லையோ உங்களோட நெட்வொர்க் க்ரோ பண்ணி கொண்டு போகுது. ஸோ ஸ்டார்ட், தென் லேர்ன் ஹவு டு டூ இட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ விக்கி.